மக்களே, இப்போ குற்றால மலைச்சாரலுக்கு இதமாக ஒரு பன்னீர் சோடா குடிக்க போகிறோம். நம்ம பன்னீர் நன்னாரி சர்பத்து சோடா. இப்போ நம்ம பன்னீர் வாங்கியிருக்கிறோம், கண்ணாடி பாட்டில் பன்னீர், ஒரு எலுமிச்சம்பழம், நன்னாரி ஊற்றி நம்ம அண்ணன் வந்து பன்னீர் சர்பத் செய்ய போகிறாரு. எதை பற்றி பேசுகிறோம்னா விண்டர் பன்னீர் சோடா. பன்னீர் சோடா சர்பத் எல்லாரும் பார்த்துருப்பிய, நன்னாரி சர்பத்து பார்த்துருப்பிய, லெமன் சர்பத்து பார்த்துருப்பிய, அப்புறம் அப்படியே விதவிதமாக சர்பத்தில் பல ரகம் இருக்குது. வந்து பன்னீர் சர்பத்து, பன்னீர் சோடா உடச்சி ஊற்றி இந்த எலுமிச்சம்பழத்தை உள்ள பிழிஞ்சி விட்டு இந்த நன்னாரியை ஊற்றி அடிச்சுருவோம். ஆஹா, ஏங்க அந்த மாதிரி ஆயிரும். சர்பத்து எப்படி போடுறதுன்னு நம்ம அண்ணன் சொல்ல போகிறாரு. எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டிக்கணும். எலுமிச்சம்பழத்தை பிழிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கூமாப்பட்டி சர்பத். சர்பத்தை எலுமிச்சம்பழத்தை நன்றாக பிழிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழத்தை பிழிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நன்னாரியை ஊற்ற வேண்டும். எவ்வளோ அளவு ஊற்றணும்? அது ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நம்ம இனிப்புக்கு தகுந்த ஊற்றிக்கலாம். இது டேஸ்ட்டுக்காகவா இல்லை இனிப்புக்காகவா? இனிப்புக்காக. அந்த ஃப்ளேவர் கட் பண்ணா வச்சு பன்னீர் சோடாவை உள்ளே ஊற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, பொங்கி வருது பாருங்க. நல்ல நுரம் பொங்கி வருது. இப்போ இதில் ஆற்றணுமோ? இந்த குடம் சர்பத்தை ஊற்றி கொள்ள வேண்டும். நல்ல ஆத்தியில நல்ல ஓங்கி ஆற்றுங்க. அதே விட ஊற்றி கொள்ள வேண்டும். நன்னாரி தேவையான அளவு ஊற்றி கொள்ள வேண்டும். வீடு எடுத்தியா? முடிஞ்சு நல்லா பொங்கி எடுக்கல. இப்போ மாடி வீடு நல்ல கலர் ஜம்முன்னு கொடுத்துருச்சா கலர் சர்பத்து. வீடு எடுக்கியா? ஜம்முன்னு எடுத்தீங்க. சீக்கிரம் இதில் 2 புதினா இலை இருந்தால் போடுங்க. நன்னாரி பன்னீர் சோடா சர்பத் ரெடி. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குது. சோடா மிக்சிங்கு, லெமன் ஃப்ளேவரு, நன்னாரி ஃப்ளேவரு எல்லாம் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.